வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் ஆன்லைன் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் 15ஆவதுலேருந்து எழுதிட்டே இருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் சான்ஸ், அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ், அதேமாதிரி 5th செமஸ்டர் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5th செமஸ்டர் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி வந்து எழுதுறது, 5th செம் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லை, பழைய அந்த அரியர் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ப்ராக்டிக்கலாக அரியர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து எழுதுறது அப்படிங்கிறத பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். சரி, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோடில் தான் நடக்க போகுது. சரிங்களா? ஆன்லைன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். சரி, மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு வந்து எழுத போகிறீங்க. எப்படி வந்து நீங்கள் தியரி எக்ஸாம் வந்து ஸோ 50 மார்க்ஸோ அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் 50 மார்க்ஸ் தான். சரிங்களா? சரி, இதில் வந்து என்னென்ன எப்படிலாம் நம்ம வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து எழுதுறது அப்படிங்கிறதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5th செம் ரெகுலருக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் கிடையாது. பழைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அரியர் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்கு சப்போஸ் ப்ராஜெக்ட்ல நீங்கள் வந்து அரியர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க், அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் எழுதணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. தியரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே A4 ஷீட் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து ஏற்கனவே வீடியோ வந்து சொல்லியிருப்போம். சேம் அதே ப்ரொசீஜர் தான் வந்து நீங்கள் லேபுக்கும் வந்து பண்ண போகிறீங்க. சரிங்களா? லேபுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி A4 ஷீட்டில் தான் எழுத போகிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் போட்டு மேலே வந்து ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட் கோடு, அதே மாதிரி கீழே வந்து டேட் ஆஃப் எக்ஸாம், பேஜ் நம்பர், சிக்னேச்சர் எல்லாமே வந்து நீங்கள் தியரிக்கு ஃபாலோ பண்ண மாதிரியே இதுக்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனும் சேம் அதே மாதிரி தான் சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் இந்த ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் நடக்க போகுது. சரியா? நீங்கள் வீட்டிலேருந்து தான் எழுத போகிறீங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் வழியாக போய் கொஷின் பேப்பர் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எழுதி கூகுள் கிளாஸ் ரூம் வழியாகவே கொஷின் பேப்பர் வந்து அந்த நீங்கள் எழுதின ஆன்சர் பேப்பரை வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைலோட பேர் வந்து ஏற்கனவே நாங்கள் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ஐஃபன் உங்களுடைய சப்ஜெக்டோட கோட் நம்பர். சரிங்களா? அதுதான் வந்து உங்களுடைய ஃபைல் நேமாக இருக்கணும். அதே மாதிரி PDF ஃபைலாக தான் இருக்கணும். 10 பக்கம் தான் நீங்கள் மேக்ஸிமம் எழுதியிருக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிக பக்கம் எழுதக்கூடாது. மேக்ஸிமம் 10 பேஜ் மட்டும் தான் நீங்கள் வந்து எழுதியிருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் இதில் நீங்கள் எழுதின பேப்பர்ஸ் எல்லாமே கூகுள் கிளாஸ் ரூமில் தான் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸ் வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்டர், ரெஜிஸ்டர் போஸ்டர், ஆர்டினரி போஸ்டர், கொரியரோ எது மூலியமாக வேணாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் வந்து அனுப்பி வச்சிடலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 2020 கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செய்முறை தேர்வுக்கான வினாத்தாள் மொத்தம் 5 கொஷின் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதில் வந்து நீங்கள் 2 கொஷின் எழுதணும். சரிங்களா? மொத்தம் வந்து உங்களுக்கு 5 கொஷின் கொடுக்க போகிறாங்க. அந்த 5 கொஷினில் நீங்கள் வந்து 2 கொஷின் வந்து எழுத போகிறீங்க. பார்த்தீங்கன்னா 5 கொஷின் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதில் 2 கொஷினுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஒரு கொஷினுக்கு 25 மார்க். சரிங்களா? மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 50 மார்க். சரிங்களா? ஸோ எப்படி என்னென்னலாம் நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து லேபுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து 2 வகையாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எப்படி நம்ம எழுதலாம், மற்ற மீதி இருக்கிற சப்ஜெக்ட்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி வந்து எழுதணும். அதுக்காக தனித்தனியாக போட்டிருக்கேன். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட், மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக எய்ம் இருக்கணும், லாஸ்ட்டில் வந்து ரிசல்ட் இருக்கணும், கம்பல்சரி எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எய்மு, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாரட்டஸ் நீங்கள் வந்து எழுதுவீங்க. அப்பாரட்டஸ் இருக்குது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட், என்னென்ன அப்பாரட்டஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. ஸோ அது தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் எழுதுனுவீங்க அப்படின்னா எழுதுங்க. நாங்கள் எழுதுவது இது வரைக்கும் நாங்கள் எழுதுனதில்லை சார் அப்படின்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம், அந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட் இப்போ EEE, ECE, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னா இந்த சர்க்யூட் இருக்கும். சரிங்களா? அந்த சர்க்யூட் ஃபஸ்ட்டு சர்க்யூட் வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்க்யூட் டயக்ராம் இருக்கும். இல்லை பிளாக் டயக்ராம்னா இப்போ மெக்கானிக்கல் அந்த மாதிரி இருந்தால் ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வரைஞ்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எழுதுங்க. அடுத்தது ப்ரொசீஜர் எழுதுங்க. அதுக்கு அடுத்ததாக
டேபிளேஷன் வந்து போட வேணாம்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க இப்போ எழுதக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன எப்படி வந்து அந்த டேபிளேஷன் கால்குலேஷன்லாம் போடுவீங்க. ஸோ அந்த டேபிளேஷன் வந்து எம்டியா மட்டும் போட்டு வைங்க. உள்ள வந்து நீங்க ரீடிங் எல்லாம் எதுவும் எழுத வேணாம். ஜஸ்ட் எம்டியா, அதுக்கு என்னென்ன ஹெட்டிங், எம்டியானா வெறும் பாக்ஸை மட்டும் போட்டு வச்சிடாதீங்க. அந்த டேபிளேஷனுக்கு மேல ஹெட்டிங் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஹெட்டிங் எல்லாம் நீங்க வந்து போட்டுருங்க. உள்ள வந்து ரீடிங் எதுவும் எழுத வேணாம். பட் ஹெட்டிங், அந்த டேபிளேஷனுக்கு என்ன ஹெட்டிங் எல்லாம் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து எழுதிருங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட், அந்த மாதிரி சப்ஜெக்ட், ப்ரோக்ராமிங் வரக்கூடிய சப்ஜெக்ட் மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க, எய்ம் எழுதுங்க, ப்ரொசீஜர் எழுதுங்க, கோடிங் அல்லது ப்ரோக்ராம். சரிங்களா? கோடிங்னு சொல்லலாம் அல்லது ப்ரோக்ராம் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நீங்க மாடல் அவுட்புட் வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ரிசல்ட் எழுதிடுங்க. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய ஒவ்வொரு மொத்தம் 2 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த இதை ஃபாலோ. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எய்மு, apparatus required, circuit diagram, procedure, empty tabulation, அதுக்கப்புறம் ரிசல்ட். அதே மாதிரி அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அதே மாதிரி போடணும். அதே மாதிரி நீங்க எழுதணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 பக்கத்துக்குள்ள தான் நீங்க வந்து எழுதியிருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், சரி சார், இந்த சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்குன்னா மாடல் கொஷின் பேப்பர் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ 15ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ 15ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமினுடைய கொஷின் பேப்பரையும் உங்களுக்கு வந்து நான் இதில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதான் மாடல் கொஷின் பேப்பர் பாருங்க. டிசம்பர் 2020 15ஆம் தேதி வந்து நடந்த எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் மாடல் ப்ராக்டிக்கல். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் ஐடி நெட்வொர்க் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கோம், சப்ஜெக்ட் போட்டிருக்கோம், கொஷின் பேப்பர் கோடு போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி போட்டிருக்கு. டைம் 2 மணி நேரம் தான். மேக்ஸிமம் மார்க் 50 மார்க்கு. பாருங்க, மொத்தம் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆன்சர் எனி 2 கொஷின்ஸ், 2 கொஷின்ஸ் தான் எழுத சொல்றாங்க. ஒரு கொஷினுக்கு 25 மார்க், மொத்தம் 50 மார்க். சரிங்களா? அவங்கவுங்க லேப் எக்ஸசைஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, இங்கேயும் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல ஒரு கொஸ்டின், பார்ட் பில ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி கொடுப்பாங்க. மொத்தம் 5 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இதுல நீங்க 2 கொஸ்டின் எழுதணும். ஒரு கொஸ்டின்ல ஏபின்னு சொல்லி இருந்தாலும் 2யுமே நீங்க எழுதணும். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின்ல ஏபின்னு இருந்தால் 2யுமே எழுதணும். சரிங்களா? நீங்க வந்து 2 தான் எழுத சொன்னாங்கன்னு 1வதுல ஏவும் 1வதுல பியும் மட்டும் எழுதுனா வராது. ஏன்னா 1வதுலயே 1வது பின்னா 2க்கும் சேர்த்து 25 மார்க் தான். சரிங்களா? மொத்தம் 2 கொஸ்டின் எழுதணும். சரிங்களா? 1வது கொஸ்டின்ல இருக்கிற ஏபி, ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட் எத்தனை பார்ட் சொல்லியிருக்காங்களோ அத்தனையும் எழுதணும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா ஏபின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதையும் எழுதணும். நீங்க வந்து 2 இருக்குன்னு 2 மட்டும் எழுதிட்டு விட்டுறக்கூடாது. சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்து நீங்க எழுதணும். உங்களுக்கு வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு இல்ல, அந்த மாதிரி கொடுக்கல சார், வெறும் கொஸ்டின் ஒன்று தான், ஒன்று பார்ட் ஏ பார்ட் பி கிடையாது அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்து ஒன்று மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும். இந்த மாதிரி பார்ட்டி ஒரு கொஸ்டின்ல ஏபின்னு கொடுத்தாங்கன்னா 2யுமே எழுதணும். சரிங்களா? சரிங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு உண்டான கொஷின். மொத்தம் 5 கொஷின் கொடுப்பாங்க. அதில் 2 கொஷின் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. சரிங்களா? சரிங்க, இதான் கண்டென்ட். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? இது வந்து ப்ராக்டிக்கல் உண்டான டீட்டெயில். அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரியர் வச்ச ஸ்டூடெண்ட், இப்போ ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, பட் பழைய ஸ்டூடெண்ட் யாராவது கிரேஸ் சான்ஸ் அரியர் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்காவது ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து அரியர் இருந்தால் அவங்க என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன சொல்லுவா, எப்படி ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு பாருங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்கான வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மேலாண்மை, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங். அந்த கேள்வி வங்கிலிருந்து 10 கேள்விகளும், அதேபோல் பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேள்வி வங்கியிலிருந்து 10 கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி 2 ஹெட்டிங் இருக்கும். 2 ஹெட்டிங்லேருந்து ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் 10 கொஸ்டின் கேட்பாங்க. இவற்றில் மாணவர்கள் சுற்றுச்சூழல் மேலாண்மை கேள்வியில் 5 கேள்விக்கும், பேரிடர் மேலாண்மை கேள்வியில் 5 கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டும். சரிங்களா? 2லுமே 2 ஹெட்டிங் இருக்கும். 2 ஹெட்டிங்லேயும் 10 கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் 5 கொஸ்டின் வந்து எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் ஆச்சு. 20 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் தாங்கள் செய்த திட்டப்பணி, நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த ப்ராஜெக்டை பற்றிய வரைபடங்களுடன் விவரிப்பதற்கு 30 மதிப்பெண்கள் வழங்கப்படும். நீங்க என்ன ப்ராஜெக்ட் செஞ்சீங்களோ அந்த ப்ராஜெக்டை பற்றிய இன்ஃபர்மேஷனை வந்து இந்த டயக்ராம் மூலிமா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க என்ன ப்ராஜெக்ட் செஞ்சீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 30 மார்க்கும், மொத்தம் 50 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேஜஸுக்குள்ள தான் நீங்க வந்து எழுதணும். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் போகக்கூடாது. ஸோ இதுக்குண்டான மாடல் கொஸ்டினையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6th செமஸ்டர் வெளியே போனாங்க இல்லைங்களா, அவங்க வந்து எழுதும்போது
அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க் எக்ஸாம் வந்து எழுதும்போது எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத இந்த இது. ஸோ இதை பார்த்துங்க, டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க், அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து கொடுப்பாங்க. இதில் பாருங்க பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதே மாதிரி பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹெட்டிங் இருக்கு. பார்ட் ஏ அப்படிங்கிற ஹெட்டிங்கில் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்ல 10 கொஸ்டின் கொடுப்பாங்க, இதில் 5 எழுதணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல 10 கொஸ்டின் கொடுப்பாங்க, அதில் 5 எழுதணும். I2 10, I2 10 மொத்தம் 20 மார்க்கு. பார்ட் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரைட் டீடைல்டு ரிப்போர்ட் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட் வித் நீட் டயக்ராம். உங்கள் ப்ராஜெக்டை பற்றிய இன்ஃபர்மேஷனை ஒரு டயக்ராம், நீங்கள் டயக்ராம் மூலிமா விளக்கி எழுத சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 30 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவ்வளோதாங்க. இதான் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ். சரிங்களா, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கமெண்ட் வந்து என்ன அப்படிங்கிறத கொடுங்க, அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா, சரி, ஓகே. Thank you, students. Thank you for watching.